ஸோ சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 25 பிளேயர்ஸ் கொண்ட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வெரி குட் திங். எல்லா ஸ்லாட்ஸுமே யூஸ் பண்ணுறதா வயசான டிசிஷன். பட் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் சொல்லி ஆகணும். டெஃபினெட்லி வந்து ப்ரீவியஸ் மெகா ஆக்ஷன்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மெகா ஆக்ஷன் உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு, நிறையா பிட்டிங் வார்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறையா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 2 days இருந்துச்சு. ஸோ எஸ் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேவோட ஸ்குவாடை வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே டேபிளில் பார்ட்டாக இருந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸ்டீஃபன் ஃபிளமிங்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட காசி தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை சுந்தர்ராமன் சாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம லக்ஷ்மி நாராயண் சாராக இருக்கட்டும். அண்ட் எஸ் சொல்லிட்டே போகலாங்க. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்குவாடை வந்து சிஎஸ்கே எடுத்திருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் வேர் சம் ப்ராப்ளம்ஸ். அது வந்து இருக்கதாங்க செய்யும். எப்படி வந்து வாரிசு படத்தில் வந்து நமக்கு இருக்கிறது ஒரே குடும்பம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ எஸ் டீம்னா அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரே டீம் தான். அதனால் அதை வந்து சந்தோஷமாக வந்து நம்ம எடுத்துப்போம். கண்டிப்பாக இந்த டீமை வச்சு சிஎஸ்கேவால் நிறையா ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. சிஎஸ்கே டே 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 13 பிளேயர்ஸ் எடுக்கணும். 15.6 crores பர்ஸ் லெஃப்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 13 பிளேயர்ஸில் 4 பிளேயர்ஸ் வந்து ஓவர்சீஸ் எடுக்கணும் அப்படிங்கிற குறியோட வந்து இந்த டே 2 வந்து தொடங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சாம் கரன் எடுத்திருப்பாங்க 2.4 crores. தட் வாஸ் அ ஸ்டீல் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் 2023 ஆக்ஷனில் பார்த்தோன்னா ஓவர் 18 crores வந்து பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து அந்த மணியை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது அந்த மினி ஆக்ஷனில் அவரை கரெக்டாக விட்டுட்டு இப்போ திரும்ப மெகா ஆக்ஷன் வரப்போ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து ஒரு நல்ல டீமுக்கு அது வந்து ஒரு உதாரணம். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே. ஸோ எஸ் 2.4 crores சாம் கரன் இஸ் வர்த் இட். அது வந்து எந்த சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரும் கூட. அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு டெத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூ ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் போட்டு கொடுப்பாரு. ஸோ வெரி குட் பை. செகண்ட் பிக் ஷேக் ரஷீத். லாஸ்ட் சீசன் 2024 வந்து நமக்கு சூப்பராக ஃபீல்டிங்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு கேட்ச்லாம் பங்கமாக பிடிச்சிருப்பாரு. ஸோ எஸ் 2023 சீசனில் அவரை நம்ம பிக் பண்ணியிருந்தோம் ஆக்ஷனில். 2024 ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ 2025 பைபேக் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிக் அன்ஷுல் கம்போஜர் 3.4 crores கொடுத்து எடுத்திருந்தோம். ஸோ இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் கிடச்சுன்னா அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபோர்த் பிக் வந்து முகேஷ் சௌத்ரியை பேஸ் பிரைஸ் 30 lakhs எடுத்திருந்தோம். ஸோ சிஎஸ்கேவோட அவரோட ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ வெரி குட். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பிளேயர் பார்த்தோன்னா தீபக் ஹூடா. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ராகுல் திரிபாதி எடுத்துட்டாங்க. ஸோ ஐ தாட் அவங்க வந்து தீபக் ஹூடா மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் நல்லா அக்ரெசிவாகவே போனாங்க. ஸோ 1.7 crores தீபக் ஹூடாவை பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஃபுல், ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேராகிராஃப் ஒன்று எழுதியிருந்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ ஹோப் அவர் வந்து நல்லா ப்ளே பண்ணுவார் இந்த சீசனில். சிஎஸ்கேக்காக நம்ம எல்லாருமே நம்பிக்கை வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கை பார்த்தீங்கன்னா 2.2 crores கொடுத்து எடுத்திருப்பாங்க. டீசன்ட் பிக் தான். செம டாலான பிளேயர். அப்படியே ஆகாயத்துலேருந்து பால் வரா மாதிரி இருக்கும். அவர் ஆல்ரெடி நான் டிஎன்பியில் சில மேட்சஸில் பார்த்துருந்தேன். செம பிளேயர் தான். ஆனால் நமக்கு தேவையா அதுதான் இங்கே மேட்டரே. நம்ம கிட்ட ஆல்ரெடி முகேஷ் சௌத்ரி இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ அவரே வந்து முதல்ல மெயின் லெவலில் இருக்க போறாரான்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அவருக்கு ஒரு பேக்கப் எடுத்த மாதிரி இப்போ குர்ஜப்னீத் சிங்கை எடுத்திருக்காங்க. ஸோ பேக்கப்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த ட்ரைனிங் மேட்சஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கேம்ஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவரை வந்து மெயின் லெவலில் கூட போடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. பட் எதுக்காக அதுதான் வந்து கொஸ்டினபிளே. மேபி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே தான். இருந்தாலும் அவருக்கு பதிலாக ஒரு ஓவர்சீஸ் ஃபினிஷருக்கு போயிருக்கலாமோ. கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செம ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் எனிவேஸ் வி ஹேவ் டு மூவ் ஆன். ஸோ குர்ஜப்னீத் சிங் இஸ் அ வெரி குட் பிக் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிக் பார்த்தோன்னா நேத்தன் எலிஸ் எடுத்திருந்தாங்க. நேத்தன் எலிஸ் நான் அவரை பற்றியுமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேத்தன் எலிஸை வந்து 2 crores எடுத்திருப்போம். நிறையா ட்ராமா நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1.4 crores ஐ திங்க் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் அந்த ப்ரைஸ்லேயே நம்ம கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிஎம் பண்ணுறேன்னு பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து 2 crores பிட்
பிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிக் பார்த்தோன்னா கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ அவர் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜேமி ஓவர்டனை பார்த்தோம்னா பேஸ் ப்ரைஸ் ஆன 1.5 crores எடுத்திருந்தோம். தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் பிக். பட் ஐ எக்ஸ்பெக்டட் அ டால் ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் டால் ஃபாஸ்ட் பவுலர். நான் வந்து எஸ் ஜாஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்டே வந்து அதிகமான தொகைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோஜி மாதிரி பிளேயருக்கு போவாங்கன்னு நினைச்சேன், இல்லை யான்சன் மாதிரி பிளேயருக்கு போவாங்கன்னு நினைச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா ஜேமி ஓவர்டன் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டீல் தான் அது. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் வந்து நிறைய இந்த லீக் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிபிஎல்லாம் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ அதனால வெரி குட் பிக்குன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் பிக் ராமகிருஷ்ணா கோஷ். இவர் வந்து 30 lakhs எடுத்திருப்பாங்க பேஸ் பிரைஸ்ல. இவர் வந்து ருத்ராஜோட ஃப்ரெண்டு தான். ருத்ராஜோட சைடுக்காக தான் எம்பிஏல பிளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் கோபாலை வந்து பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருப்பாங்க 30 lakhs. ஸோ இவர் வந்து எஸ் பல வருஷங்களாக நீங்கள் ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு லெக்கி. ஸோ உங்களுக்கு வந்து டீசெண்டாக வந்து சேப்பாக்கில் வந்து என்னைக்காவது ஒரு டைம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் கோபாலை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ் வன்ஷ் பேடி அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பரை வாங்கியிருப்பாங்க. ஸோ இவரை வந்து 55 lakhs கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் பிக் ஆஃப் திஸ் 2025 ஆக்ஷன் வந்து ஆண்ட்ரே சித்தார்த். ஸோ இவர் தான் வந்து யங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் சிஎஸ்கே இந்த வருஷம். ஓவரால் சைடு செம பேலன்ஸ் தான் இருக்கு. சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியுமே இந்த டீம் கிட்ட இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சிஎஸ்கே வந்து சேப்பாக்ல 7 out of 7 பண்ண போறாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இந்த ஸ்பின் ட்ரியோ தான் வந்து நம்மளை காப்பாற்றவே போகுது. ஆல்ரெடி மற்ற பேட்டர்ஸ் எல்லாருமே இப்போவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி இந்த 3 பிளேஸும் நம்ம சேப்பாக்ல தாக்கு பிடிக்க போறோம்னு. அண்ட் டெஃபினெட்லி வந்து இந்த சேப்பாக்ல வந்து வி ஹேவ் த பெஸ்ட் 11. பட் வேறஸ் அவே கண்டிஷன்ஸ்க்கு போறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 11 வந்து செட் பண்ணணும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் பிசிறு தட்டுது. ஏன்னா அங்கே வந்து நமக்கு ரன்ஸ் தேவைப்படும்னா நமக்கு நல்ல பேட்டர்ஸ் தேவை. எஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க, நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டருக்கு போயிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் பேசர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ். ஸோ இதை தான் வந்து மாற்றி எடுத்தாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஆல்ரவுண்டர், இந்த ஜேமி ஓவர்டன்லாம் ஆல்ரவுண்டர் தான். ஆனால் அப்படி தான் கூகுள் சொல்லுது. அவர் வந்து ஒரு டேஞ்சரஸ் வந்து லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த லெவலுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் மேட்டரு. ஸோ அதனால் அவர் மேலே நம்ம வந்து ஃபுல் நம்பிக்கைலாம் வைக்க முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேமி ஓவர்டன் வந்து 11ல் இருப்பாரா அதுவே வந்து நமக்கு இன்னும் டிசைட் ஆகலை. அதனால இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. காம்பினேஷன்லாம் செட் ஆனோம் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் எப்படி வந்து அவே கண்டிஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஹோம் கண்டிஷன்ஸில் இது வந்து வின்னிங் சைடுங்க. ஆல்ரெடி இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. மேபி 1 or 2 மேட்சஸ் போலாமே தவிர 5 out of 7 கேரண்டீட். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கேஸ் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிக் ஆஃப் சிஎஸ்கே என்னது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட்டுமே கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை வந்து மேபி ஒரு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ் பை.